இந்த பதிவு எதுக்குன்னா, ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னு அதை நம்பிட்டு யாரையும் பகைச்சிக்க கூடாதுங்க. அது உறவா இருந்தாலும் சரி, சிநேகிதரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பகைச்சிக்க கூடாது. கடைசி வரலும் பாருங்க, உங்களுக்கு புரியும். பிடிச்சிருந்தா உங்களோட கருத்தை சொல்லுங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு போயிடுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்கன்னு வச்சுங்க, 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதில் 2 பேர் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம போற வரைக்கும் அவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுவோம். அது சொந்தக்காரா இருந்தாலும் சரி, எல்லாருமே எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்காங்க. ஒரு சொந்தக்காரா இருந்தா கூட, ஓரவத்தியா இருந்தா கூட சரி, 2 ஓரவத்தி இருப்பாங்க. அப்புறம் சொல்றேன், ஓரவத்தி மேட்ரு அப்புறம் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் வரல, ஃப்ரெண்ட்ஸை சொல்றேன் முதல்ல. ஸ்கூல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸ்கூலா இருந்தாலும் காலேஜா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் சரி, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப இடையில நம்ம போவோம். 2 பேரை பத்தியும் நமக்கு தெரியாது, புதுசு. ஆனா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்கள பத்தி வண்டியா எடுத்து கதை சொல்லுவாங்க நம்ம கிட்ட. இன்னொரு ஃப்ரெண்டு அவனை பத்தி அவளை பத்தியோ, ஆண் பெண் யாரா இருந்தாலும் நம்ம கிட்ட வண்டியா கதை சொல்லுவாங்க. நம்ம யாரு பேச்சு கேட்கணும்னு தெரியாது, நமக்கு யார நம்பணும்னோ தெரியாது. நமக்கு புது இடமா இருக்கும். என்ன பண்றது, அமைதியா சொல்றது, நீ சொல்றதுக்கு ஆமா, நீ சொல்றதுக்கு ஆமா, அப்படி போயிட்டா பிரச்சனை இல்லை. 2 பேர்கிட்டயுமே நல்லா போயிடலாம். யாருக்கு பின்னாடி யார் என்ன பேசலாம், ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு சரியில்லை சொல்ல, புது இடம், சந்தர்ப்ப சூழ்நிலை, என்ன பண்றது, அப்படி போயிடலாம். அதே அப்படியா, ஐயோ எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது, எனக்கு அப்படி இருந்தா பிடிக்காது, இப்படி இருந்தா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட நம்ம ஒண்ணு பேசிட்டோம்னு வச்சுக்குங்க. அது நமக்கு ஃபேவரா இருக்கான்ட்டு விட்டுற மாட்டாங்க. ஐயோ நமக்கு தானே ஃபேவரா சொல்றா இவன்ட்டு விட்டுற மாட்டாங்க. அத போயிட்டு பாரு, இப்பதான் புதுசா வந்தாங்க, இவங்க சொன்னதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி அங்க போயிட்டு சொல்லிடுவாங்க. எப்படி அவங்க சொல்லிருப்பாங்க, நம்ம அப்படியா அப்படியா எனக்கு கூட பிடிக்காதுன்னு சொல்லிருப்போம். அதை அப்படியே போயிட்டு அங்க ஊன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி காமெடி மாதிரி ஊதி விட்டுருவாங்க. அப்புறம் அவங்க வருவாங்க, என்ன நீ அப்படி சொன்னியா இப்படி சொன்னியான்னு சொல்லிட்டு, இல்லையே அவங்க தான் சொன்னாங்க, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆமா ஆமான்னு தான் சொன்னேன், எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொன்னேன், ஏதோ ஒரு வார்த்தை. மறுபடியும் போயிட்டு இதை போயிட்டு, ஆமா உன்னை பத்தி அப்படி சொன்னாங்கன்னு. இடையில யாரு, நம்ம வந்தோம் பாருங்க, நம்ம தான் என்னடா என்ன பண்றது சொல்லுவாங்க. வேதாளம் முருங்க மரத்துல ஏறின கதையா ஏறிடுவாங்க ஆளுக்கு. நம்ம தான் தனியா நிப்போம். எதுக்கு, அப்படியா சரி, நீ அப்படியா சரி, நீ சரி. அது நமக்கு பிடிக்கலன்னாலும் சரி, அது சரியில்லைனாலும் சரி, ஒரு சில இடத்துல அப்படிதான் போக வேண்டியது இருக்கு. இதே போலதாங்க புதுசா மருமகளுங்க யாருன்னா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 பேர் இந்த 3வது இன்னொருத்தர் வந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களாம் அதே கதை தான். ஐயோ மாமியார் அப்படி இப்படி, மாமனார் இப்படி, ஐயோ இவ்வளவு வேணா அவளை கேள், இவளுக்கு உங்க உறவுத்தி இருக்கா பாரு பயங்கரமானவோ, முத்தார் இருக்கா பாரு, அவளை நம்பவே நம்பாத, பயங்கரமானவங்கன்ட்டு இன்னொருத்தி ஏத்தி விடுவா. நான் சொல்ல, அப்படியா, ஐயோ வந்து வராத மண்ணியே, அவ பயந்துட்டு இருப்பா, என்னடா இது இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு. புது இடம், ஒரு காலேஜ் ஸ்கூல் மாதிரி தானேங்க வாழ்க்கைன்றது கூட புதுசா வந்தவங்களுக்கு. அப்புறம் அப்படியா, என்னடா பாப்பா, என்னடா அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ, ஏன்னா இவ எங்க அவங்கள கூட எல்லாம் ஒன்னா ஆயிட போறான்ட்டு இவளுக்கு ஆகாது, நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ. கூப்பிட்டு என்ன பேசிட்டு இருந்த, கிணத்தடியிலயோ குழாக்கிட்டியோ வீட்டுல எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சமையல் அறையிலயோ ஏதோ என்ன பேசிட்டு இருந்த, இன்னொரு சொல்லிட்டு இருந்தா அணுவாங்க. இல்ல நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம்ல, நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல கூட்டு குடும்பம்லான்ட்டு என்ன சொல்றதுன்னே முழிக்கணும். என்ன சொல்றது, சொல்லாமா வேண்டாமா தப்பாயிடுமான்னு. இல்ல எதுவா இருந்தாலும் நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி, நீ என்கிட்ட சொல்லு, அவெல்லாம் டம்மி, அவள்தெல்லாம் எதுவுமே இல்ல, நான் என்ன சொன்னாலும் மாமனார் மாமியார் அதான் கேட்பாங்க, மச்சனை என்ன சொன்னாலும் கேட்பாருன்னு. இது இல்லாதெல்லாம் பல அப்படியா அப்படியான்ட்டு. இந்த இடத்துலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியா சரிக்கா அப்படியாக்கா சரி தங்கச்சி, நீ இந்த மாதிரி போயிட்டாதான் ஓரவத்திங்கிட்ட நிம்மதி இருக்கும். அதை விட்டுட்டு நீ இப்படி சொன்னியா, ஆமா எனக்கு பிடிக்காது, இந்த பக்கம் அந்த பக்கம் கேட்டு கடைசியில வீட்டுக்கு சுத்தி பூசணிக்காய், பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து உங்களை ரோட்ல உடைச்சிடுவாங்க போட்டு. அதனால அந்த வீட்லயும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அப்படியா சரி அப்படியா சரி இப்படின்னு தான் போயிடணும். நமக்கு பிடிச்ச அதே தான், பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும். சொந்தக்காரங்களும் இப்படிதாங்க. எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், எப்போ பார்க்காம பார்ப்போம் சொந்தக்காரு,
எல்லா இடத்துலயும் அப்படிதான். இந்த மாதிரி அடுக்கா கட்டிக்கிட்டே போலாம் நம்ம இருக்கிறவங்களை வச்சு. அதனால யாருக்கிட்டயுமே ஒருத்தர் சொல்ற பேச்ச மட்டும் கேட்டு நம்பிடக்கூடாது. நம்பிட்டு மத்தவங்க கிட்ட அதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அதை விட முட்டாள்தானம் வேற எதுவுமே இல்லை. அவங்க சொல்றாங்களா சரி சரி மண்டைய ஆட்டுக்கணும்னு சொல்ல பூம் பூம் மாடுன்னு பாருங்க. இந்த பூம் பூம் மாடு மாதிரி இருந்தா மட்டுமே நம்ம வாழ்க்கையில ஒரு சில கட்டத்துல நேரத்துல ஜெயிக்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லன்னு வச்சுங்களேன், நம்ம அறுத்து கசா போட்டுருவாங்க. நம்ம பூம் பூம் மாடு மாதிரி தான் இருக்கணும், சரி விட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டு. ஒரு சில இடத்துல அப்படிதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. நம்ம எப்படி வாழ்ந்திருந்தாலும் எப்படி வளர்ந்திருந்தாலும் நம்மளோட பழக்க வழக்கம் என்ன இருந்தாலும் ஒரு சில இடத்துல எல்லாம் இத அழகா சொல்லுவாங்க, விட்டு கொடுத்து போறதுன்னு வாங்க. நமக்கு பிடிக்காததெல்லாம் செய்யறது விட்டு கொடுத்து போறதுன்னு சொல்லுவாங்க. அத என்ன பண்றது, அப்படி போய் தானே ஆகணும். இது எல்லா இடத்துல இருக்குங்க. படிக்கிற ஸ்கூல்ல நம்ம ஒன்னாவது சேர்க்கிறோம் பாருங்க, அதுல இருந்து வேலை செய்யற ஆபீஸ்ல, ஐயோ ஆபீஸ்ல எல்லாம் இன்னும் அங்கேயும் இன்னும் சொல்ல வேலைங்களே போயிடுங்க. சரி, நான் ஆல்ரெடி சொல்லி கூட இருக்கேன், வேலைங்களே போயிடும் அந்த இடத்துல எல்லாம். நம்ம கஷ்டப்பட்டு சேர்ந்து இருப்போம் நல்ல வேலையில, அந்த வேலை கூட போயிடும். இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தி கலங்க சொல்லி 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 முக்கியமா அதை சொல்லணும். இந்த மாதிரி இருக்காங்க. அது நம்ம படிக்கிற இடத்துலனாலும் வேலை செய்யற இடத்துலனாலும் ஒரு புகுந்து வீட்லயா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, உறவுக்காரலையும் சரி, எல்லா இடத்துலயுமே நம்ம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். யார் சொல் பேச்சியும் மண்டையில ஏத்துக்க கூடாது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடணும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்பதான் எல்லாருக்கூடயும் சேர்ந்து இருக்க முடியும். இல்லன்னா நடு தெருவுல எல்லக்கல்லுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லக்கல்லு மாதிரி வச்சிருவாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால எல்லாரும் கவனமா இருக்கணும், உஷாரா இருக்கணும். யார் பேச்சு யாரும் கேட்க கூடாது, நம்ப கூடாது. நாமளா இருக்கணும். ஒரு சில இடத்துல பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும் நான் சொல்றது சரிதானே. பிடிச்சிருந்தா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க.